Hello everyone, welcome to Ustadian Academy. இந்த வீடியோல இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். குஜராத்தில் ஒரே நேரத்தில் சுமார் 4000 பேர் சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் உலக சாதனை. அதாவது குஜராத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய மெக்சனா மாவட்டம், ஸோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 51 ஊர்கள்லையும் 108 இடங்களில் முக்கியமாக அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூரியனார் கோவில் வந்து இருக்குது. அதாவது மோதேரா அப்படின்ற ஒரு கோவில். ஸோ அங்கேயும் கிட்டத்தட்ட 108 இடங்களில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 4000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. சூரிய நமஸ்காரம் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று. யோகால மிக முக்கியமான ஒன்றாக கருதக்கூடிய ஒரு ஆசனம் எது அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய நமஸ்காரம் வந்து செய்வாங்க. ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத்தில் கிட்டத்தட்ட 4000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளனர். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா UAE இடையே கூட்டு பயிற்சி. பாலைவன சூறாவளி 2024 ராஜஸ்தானில் துவங்குகிறது. ஸோ அதாவது இந்தியாவும் UAE அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம், இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கூட்டு போர் பயிற்சி வந்து ஈடுபட இருக்கிறாங்க. எப்போலேருந்து எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி 2லேருந்து ஜனவரி 15 வரைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கூட்டு போர் பயிற்சி வந்து மேற்கொள்ள இருக்கிறாங்க. எந்த பிளேஸில் அப்படின்னு பார்த்தோன்னா தார் பாலைவனம், அதாவது வறண்ட நிலப்பகுதியான ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தார் பாலைவனத்தில் இந்த போர் பயிற்சி வந்து நடைபெற இருக்குது. ஸோ இந்த போர் பயிற்சி மூலமாக அந்த வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய திறனை வந்து மேம்படுத்தக்கூடிய வகையிலையும் அண்ட் தென் 2 நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த 2 நாடுகளுக்கு இடையேயான கூட்டு போர் பயிற்சியானது பாலைவன சூறாவளி 2024 அதாவது டெசர்ட் சைக்ளோன் 2024 என்ற பெயரில் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தார் பாலைவனத்தில் ஆரம்பித்துள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், திருச்சியில் ரூபாய் 1112 கோடியில் கட்டப்பட்டுள்ள புதிய விமான நிலைய முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வருகை புரிந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறமா பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் வந்து ஒரு புதிய விமான நிலைய முனையம், அதாவது ஏர்போர்ட் டெர்மினல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1112 கோடியில் கட்டப்பட்டுள்ள மிக பிரம்மாண்டமான அந்த விமான நிலைய முனையத்தை வந்து திருச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் 1982 தொடங்கப்பட்ட பாரதிதாசன் பல்கலைக்கழகம். ஸோ இங்கே வந்து பட்டமளிப்பு விழா வந்து நடந்துச்சு. ஸோ அதில் பங்கேற்றார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திருச்சி அந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட முதல் பிரதமராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நரேந்திர மோடி அவர்கள் உள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். ஸோ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. சென்னை பெருநகரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசலை வந்து தவிர்க்கக்கூடிய வகையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிளாம்பாக்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் வந்து கட்டியிருக்காங்க. மிக பிரம்மாண்டமான அளவில், அதாவது சர்வதேச அளவில் கட்டப்பட்டுள்ள ஒரு பஸ் ஸ்டாண்டாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட். ஸோ இதோடைய சிறப்பு வசதிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அங்கே வந்து 1000த்திற்கும் மேற்பட்ட கார்களும் அண்ட் 2000த்திற்கும் மேற்பட்ட பைக்குகள் நிப்பாட்டி வைக்கக்கூடிய அந்த பார்க்கிங் வசதி வந்து இருக்குது. அண்ட் தென் அந்த பேருந்து நிலையத்தில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்கலேட்டர், லிஃப்ட்டு, ஸோ இது எல்லாமே அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உணவகங்கள், அப்புறம் வந்து தேநீர் விடுதிகள், பல்வேறு வகையான பேருந்துகள் நிற்கக்கூடிய அந்த இடங்கள், ஸோ இதெல்லாமே அங்கே வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இன்னும் ஸ்பெஷலாக சொல்ல போனால் அங்கே வந்து ஆம்புலன்ஸ் வசதி, அப்புறம் வந்து அவசர சிகிச்சைக்கு தேவையான அந்த மையம் இருக்குது. அண்ட் தென் தாய்மார்கள் பாலூட்டக்கூடிய அந்த அறைகள், அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் அண்ட் தென் திருநங்கைகளுக்கு தனியேயான கழிவறை வசதிகள், இந்த மாதிரி பல்வேறு சிறப்பு வாய்ந்த ஒரு பேருந்து நிலையமாக எது அமைஞ்சிருக்கு
அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்தார். நெக்ஸ்ட் நியூஸ், கவிஞர் வைரமுத்துவின் மகா கவிதை நூலினை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். ஸோ மகா கவிதை இந்த நூலை வந்து எழுதினவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். இந்த நூல் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பூதங்கள், அதாவது நிலம், நீர், காற்று, வானம், நெருப்பு. ஸோ இந்த ஐம்பூதங்கள் பற்றிய ஒரு கவிதை தொகுப்பு. ஒவ்வொரு பூதம் பற்றியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நெடுங்கவிதை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அப்படி 5 நெடுங்கவிதைகளின் தொகுப்பா எந்த புக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய மகா கவிதை நூல் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த நூலை வந்து அவர் எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் வந்து எடுத்துக்கொண்டாரு. ஸோ அந்த புக்கை தான் இப்போ தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வெளியீட்டு விழாவில் கலைஞர் கருணாநிதி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை வந்து எழுதி நீங்கள் வந்து புக்காக வெளியிடணும் அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கவிஞர் வைரமுத்து அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஸோ மகா கவிதை என்ற நூலினை, அதாவது வைரமுத்து அவர்களின் மகா கவிதை என்ற நூலினை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ், ஓய்வூதிய விதியில் திருத்தம். பெண் ஓய்வூதியர்கள் தங்கள் கணவருக்கு பதிலாக குழந்தைகளை ஓய்வு ஊதியத்துக்கு வாரிசாக நியமிக்கலாம். ஸோ அதாவது ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓய்வூதிய விதியில் வந்து ஒரு திருத்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ என்ன திருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா பென்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பென்ஷன் வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறமா, அதாவது ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு அந்த பென்ஷன் போகும், ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா ஒய்ஃபுக்கு வந்து அந்த பென்ஷன் போகும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த விதியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது திருமண உறவில் நெருக்கடியை சந்திக்கக்கூடிய அந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா, பெண் அரசு ஊழியர்களுக்கான ஒரு திருத்தம். ஸோ என்ன திருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அப்புறமா அவங்களுடைய அந்த ஓய்வூதிய தொகையை வந்து கணவருக்கு கொடுக்கிறது மட்டுமல்லாமல் கணவருக்கு பதிலாக குழந்தைகளை வந்து ஓய்வூதியத்துக்கு வாரிசாக என்ன பண்ணலாம், நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருத்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், அயோத்தி ராமர் கோயிலுக்கு சிற்பி அருண் யோகிராஜ் வடித்த சிலை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஸோ அயோத்தி ராமர் கோவில் ஜனவரி 22 கும்பாபிஷேகம் வந்து நடைபெற இருக்குது. ஸோ அந்த நிலையில் அந்த ராமர் சிலையை வந்து தேர்வு பண்ணுவதற்கான அந்த தேர்வு வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகத்தை சேர்ந்த சிற்பியாக இருக்கக்கூடிய அருண் யோகிராஜ் அவர்கள் வடித்த அந்த சிலையை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. அதாவது குழந்தை ராமர் சிலை. இதுக்கு வந்து 3 சிலை வடிக்கக்கூடிய அந்த சிற்பிகளின் சிலையை வந்து தேர்வுக்கு வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அந்த 3 பேரில் சிற்பி அருண் யோகிராஜ் அவர்கள் வடித்த சிலையானது அயோத்தி ராமர் கோவிலுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் முன்னேற்றம் குறித்து கருத்து தெரிவிக்க ஜன்மன் சர்வேயில் பங்கேற்க பிரதமர் மோடி அழைப்பு. ஸோ பிரதமர் மோடி ஒரு அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவோட முன்னேற்றம் குறித்து கருத்து வந்து தெரிவிக்கணும். அதாவது குடிமக்கள் எல்லார்ட்டையுமே பொதுவாக வந்து கருத்து வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான சர்வே தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜன்மன் சர்வே. ஸோ இது வந்து அவர்கள் வெளியிட்ட நமோ செயலி, நம்மளுக்கு தெரியும் கடந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த நமோ ஆப் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் வந்து அவங்களுடைய கருத்தை வந்து தெரிவிக்கலாம். ஸோ இதற்கான அந்த வெளியீட்டை வந்து யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த சர்வே நேம் என்ன, ஜன்மன் சர்வே. நெக்ஸ்ட் நியூஸ், ஷீதல் தேவி சிறந்த மாற்றுத்திறனாளி வில்வித்தை வீராங்கனை விருதினை பெற்றுள்ளார். ஸோ சிறந்த மாற்றுத்திறனாளிக்கான விருது அதை வந்து பெண்கள் பிரிவில் யார் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வில்வித்தை வீராங்கனையாக இருக்கக்கூடிய ஷீதல் தேவி அவர்கள் வந்து பெற்றிருக்காங்க. ஸோ இதுலேயே சிறந்த மாற்றுத்திறனாளிக்கான சிறந்த வீரருக்கான விருதை வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சுமித் அண்டில் அவர்கள் பெற்றுள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ்,
உலக உள்முக சிந்தனை தினம் ஜனவரி 2. ஸோ ஜனவரி 2ஆம் தேதி வேர்ல்ட் இன்ட்ரோவர்ட் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. இன்ட்ரோவர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணக்கூடியவங்க, எப்போதுமே தனியாக இருக்கக்கூடியவங்க, அதாவது ரிசர்வ்டு டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கான ஒரு தினம் தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி 2. ஸோ இந்த தினத்தில் அவங்களுடைய பெருமையை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ ஜனவரி 2 உலக உள்முக சிந்தனையாளர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்களை வந்து தெரிவிங்க. மறக்காமல் உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.